ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ யாருனாலும் இருக்கட்டும், அவங்க வாட்ஸ்அப்பில் நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா, நம்ம அந்த வாட்ஸ்அப் மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனேயே அவங்களுக்கு வந்து ப்ளூ டிக் காட்டும். இது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? அப்போது நம்ம அவங்க அனுப்பின மெசேஜை பார்த்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். டபுள் டிக் வந்து ப்ளூ டிக்கில் காட்டுச்சு அப்படின்னா அவங்க அனுப்பின மெசேஜை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அனுப்பின மெசேஜை நம்ம பார்த்தாலும் அவங்களுக்கு டபுள் ப்ளூ டிக் வந்து காட்டக்கூடாது. நம்ம அவங்க மெசேஜை பார்த்துட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த ஒரு சின்ன செட்டிங்கை நீங்கள் டிசபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க அனுப்பின மெசேஜை நம்ம பார்த்தாலுமே அவங்களுக்கு நம்ம பார்க்காத மாதிரியே தான் காட்டும். சரிங்களா? ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு லைவாகவே நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போது நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிறது என்னோடய ஃப்ரெண்டு மொபைல் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட் சைடு இருக்கிறது என்னோடய மொபைல். என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஸோ மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜை நான் பார்த்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ப்ளூ டிக் வந்து காட்டுது. டபுள் ப்ளூ டிக் வந்து காட்டுது. இப்போது இந்த ப்ளூ டிக் வந்து அவங்களுக்கு காட்டக்கூடாது. அவங்களோட மெசேஜை நான் பார்த்தாலுமே அவங்களுக்கு நான் பார்த்த மணியே அவங்களுக்கு தெரியக்கூடாது. அவங்களுக்கு டபுள் ப்ளூ டிக் வந்து வந்தால் தானே அவங்களுக்கு வந்து நான் பார்த்துட்டேன்னு தெரியும். ஸோ அந்த ப்ளூ டிக் வந்து காட்டக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு சின்ன செட்டிங் வந்து நம்ம டிசபிள் பண்ணணும் நம்மளோட மொபைலில். சரிங்களா? இப்போ நம்ம மொபைலில் வந்துட்டு ஹோம் பேஜில் அந்த மேலே கார்னரில் இருக்கிற 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் ப்ரைவசி அப்படின்னு செகண்ட் ஒன் ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ரீட் ரிசிப்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது வந்து எனபிளில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அவங்களோட மெசேஜை பார்த்தாலுமே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து டிசபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க அனுப்பின மெசேஜை நம்ம பார்த்துட்டாலும் பார்த்த மணிக்கு அவங்களுக்கு காட்டாது. டபுள் சாம்பல் நிறத்தில் இருக்க அந்த டிக் தான் அவங்களுக்கு காட்டும். சரிங்களா? பட் இது என்ன ஒன்றுனா, அவங்க அனுப்பின மெசேஜை நம்ம பார்த்தாலும் அவங்களுக்கு பார்க்காத மாதிரி தான் காட்டும். இதே இது நம்ம யாருக்காவது மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னாலும் அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க பார்க்காத மாதிரி தான் நமக்கு காட்டும். சரிங்களா? யாருக்கு நம்ம மெசேஜ் அனுப்பினாலும் இந்த மாதிரி டபுள் அந்த சாம்பல் நிறத்தில் இருக்கிற டிக் தான் காட்டும். சரிங்களா? இது வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். இப்போ வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்டு வந்து நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க பாருங்கள். ஸோ அனுப்புகிற மெசேஜை நான் பார்த்துட்டேன். ஆனாலும் அந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு மொபைலில் டபுள் சாம்பல் நிறத்தில் இருக்கிற டிக்கு தான் காட்டுது. சரிங்களா? ஸோ இது மாதிரி அவங்க அனுப்பின மெசேஜை நம்ம பார்த்தாலுமே பார்க்காத மாதிரி தான் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த செட்டிங்கை வந்துட்டு நீங்கள் டிசபிள் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். அது வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்போ வேணாலும் டிசபிள் பண்ணிக்கலாம், எப்போனாலும் எனபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனை வந்துட்டு எனபிள் பண்ணதுக்கப்புறமா அகெயின் அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த டபுள் சாம்பல் நிறத்தில் இருக்க டிக்கெல்லாம் ப்ளூ டிக்காக சேஞ்ச் ஆயிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த டபுள் டிக் வந்து சாம்பல் நிறத்துலையே தான் இருக்கும், நம்ம பார்க்காத மாதிரியே தான் அவங்களுக்கு காட்டும். பட் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணதுக்கப்புறம் அவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வர ஆப்ஷனில் தான், அதுக்கு அடுத்து வர மெசேஜில் தான் டபுள் ப்ளூ டிக் வந்து காட்டும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். மீண்டும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.